கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த தபசு காலத்தின் 14ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். The Lord is close to the broken-hearted and saves those who are crushed in spirit. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆமென். தபசு காலம் நம்மை உடைந்த மனதிற்குள் அழைத்துச் செல்கிறது. பல நேரங்களில் நாம் தேவனிடம் வரும்போது நல்லவர்களாக சரியானவர்களாக நடிக்க முயல்கிறோம். ஆனால் தேவன் தேடுவது அது அல்ல. இன்றைய தியான வசனம் நமக்கு ஆறுதலாக சொல்கிறது, உடைந்த மனம் கொண்டவர்களுக்கு தேவன் அருகில் இருக்கிறார், நொறுங்கிய ஆவி அவருக்கு விலகல்ல என்று. அது அவரை நெருங்கச் செய்யும் வழி என்றும் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். நொறுங்குண்ட இருதயம் என்றால் என்ன? இது தோல்வியால் சோர்ந்த மனம், பாவ உணர்வால் நொறுங்கிய மனம், தன்னையே நம்ப முடியாத நிலை, தேவனை மட்டுமே சார்ந்து நிற்கும் மனநிலை. தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது முழுமையான மனம் திரும்புதல். கர்த்தர் சமீபமாய் இருந்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது வெறும் ஆறுதல் அல்ல, அது தேவனின் அருகாமை, பாதுகாப்பு, மீட்பு. நாம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது தேவன் தூரமாக இருப்பவர் அல்ல. எங்கே ஒரு மகன் பாவங்களால் உள்ளத்தில் குத்தப்பட்டு பாரத்தோடு வருத்தத்தோடு நிற்கிறானோ அங்கே அவன் அருகில், மிகவும் அருகில் தேவன் வருகிறார். அப்படி அருகில் வரும் தேவன் அவனுடைய உடைந்த உள்ளத்தை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இங்கு நறுங்குண்ட, நொறுங்கிய என்பது அழிவு அல்ல, தாழ்மை. அகங்காரம் உடையும் இடத்தில் அருளின் ஓடை பாய்கிறது. மனிதர் வலிமையை மதிப்பார்கள், ஆனால் தேவன் தாழ்மையை மதிக்கிறார். எனவே செய்த பாவத்திற்கு வருந்தி தேவ சமூகம் வருபவர்களை தேவன் ரட்சிக்கிறார். அவர்களுடைய பாவங்களை மறந்து மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த தபசு காலத்தில் அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் வருந்தி உணர்ந்து குத்தப்பட்ட இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம் அருகில் வந்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்வதோடு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் உறுதி அளித்திருப்பது போல தேவன் நம்மை புறக்கணிக்காமல் இரட்சிப்பை வழங்குவார். மனம் திரும்பிய இருதயம் தேவனால் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன்
இந்த தபசு காலத்தில் நம்முடைய உள்ளத்தின் உண்மையான மாற்றத்தை உணர்ந்து நம் உள்ளத்திலும் வாசம் பண்ண வந்துடுவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உயரத்தில் பரலோகத்தில் இருந்தாலும் தாழ்மையானவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர்கள் அருகில் ஓடோடி வருகிறவர், வந்து அவர்களோடே வாசம் பண்ணுகிறவர். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதம் 138:6 வாசிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:3 வாசிக்கிறோம். தங்களுக்குள் எதுவும் இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை என்று உணர்ந்து அதன்படி வாழ்பவர்களுக்கே பரலோக ராஜ்யம் திறக்கப்படுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் உடைந்த மனதில் தேவனின் அருகாமை. மனிதர் வலிமையை மறைத்து நடிக்கிறார்கள், தேவன் உடைந்த மனதை தேடுகிறார். பாவ உணர்வில் ஓடாமல் தேவனை நோக்கி வர அழைப்பே இந்த தபசு காலம். தாழ்மை தேவனை நெருங்க செய்கிறது. தாழ்மை தேவனுக்கும் நமக்குமான பாலமாக செயல்படுகிறது. எனவே மறைக்காதே, ஒளிக்காதே, உடைந்த மனதோடு தேவனை அணுகு. சுருக்கமாக சொல்வதானால், மனிதர்கள் உடைந்த மனங்களை தவிர்ப்பார்கள், ஆனால் தேவன் அவற்றை அரவணைக்கிறார். நாம் சோர்வாக இருக்கும்போது, தோல்வியில் இருக்கும்போது, மன சோர்வில் நொறுங்கி இருக்கும்போது, அந்த இடத்தில்தான் தேவன் மிகவும் நம் அருகில் இருக்கிறார். இன்று என் மனம் உடைந்த நிலையில் இருக்கிறதா? அதை மறைக்காமல் தேவனிடம் கொண்டு வந்திருக்கிறேனா? என் பலவீனங்களில் கூட தேவன் என் அருகில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறதா என்று இந்த கேள்விகளை உங்களுக்குள் நீங்களே கேட்டு விடை கண்டுபிடியுங்கள். தேவனுடைய அருகாமையை அனுபவித்து மகிழுங்கள். Today's verse teaches us that God is closest to those who are broken-hearted and humble in spirit. Human weakness does not push God away. It draws him nearer. When pride is broken and the heart turns fully to God, his presence, comfort, and salvation become real. Brokenness is not the end. It is the doorway to God's grace. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் உடைந்த மனதை கூட நீர் அரவணைக்கும் தேவன் என்பதை அறிந்து கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் அகங்காரத்தை, பெருமையை உடைத்து எங்கள் தாழ்மையை வளர்த்திட வேண்டுகிறோம். எங்கள் பலவீனங்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்தும். இந்த தபசு காலத்தில் நாங்கள் உடைந்த இருதயத்துடனும் நொறுங்கிய ஆவியுடனும் உம்முடைய பாதம் பணிகிறோம். நீரே எங்களை புதுப்பித்து எங்கள் பாவமர கழுவி சுத்திகரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக மாற்றும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.